லாயர் ஆயிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளைண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வராங்க. ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவர் தப்பு பண்ணியிருக்காரு. உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீங்க அப்போ வந்து என்ன டிசிஷன் எடுப்பீங்க? அவங்கள தான் சேவ் பண்ண பார்க்கணும். எங்க கிளைண்ட் யார் வராங்களோ எங்களுக்கு அவங்களுக்கு அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கல்ல. அட்வொகேட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எங்களை நம்பி வரவங்கள தான் நாங்க காப்பாற்ற முடியும் தவிர அவர் தப்பு பண்ணவரா. நீங்க சொல்றது எனக்கு வேற மாதிரி தோணும். உங்க கிளைண்ட்டை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க தப்பு பண்ணி உங்கள்ட்ட எவ்வளவு வேணா பணம் கொடுத்தாலும் அப்ப யாரு என்ன தப்பு பண்ணிக்கலாம். அவங்க எங்களை நம்பி வராங்க. உங்களை நம்பி வராங்க. சரி, ஓகே. அவங்களுக்கு தான் நியாயமா இருக்கணுமே தவிர அவங்க பண்ண விஷயத்த நாங்க ஆராய முடியாது. அவங்களுக்கு தான் நாங்க நியாயமா இருக்கணும். அப்ப எதுக்கு இந்த ஒர்க்கு பண்ணாமே இருக்கலாம்ல? தப்புங்கிறத ஒரு தப்பு அப்படின்னா வச்சுக்க, அந்த தப்பு திருத்ததான் பார்க்கணும். அவங்க எங்க கிளைண்ட், நாங்க அவங்களுக்கு பார்த்தா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணக்கூடாது. ഓക്കെ, ഞാൻ ആങ്കറായിട്ട് ചോദിക്കുകയാണ്. உங்கள் தங்கச்சியை ஒரு ஆள் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாரு. அப்போ அவர் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் அதிகம் காசு கொடுத்துட்டு, ஏம்மா நான் உன் தங்கச்சியை ரேப் பண்ணி கொலையும் பண்ணிட்டேன், அப்போது நான் உன் கிளைண்ட்டாக தான் வந்திருக்கேன், இதை உனக்கு தேவைப்பட்ட காசு வச்சுக்கோ, என்னை எப்படியாவது இந்த கேஸுன்னு ரிலீஸ் பண்ணிவிடு அப்படின்னு கேட்டா நீ என்ன பண்ணுவேன்? இல்லை, நீங்கள் எங்கள் கிளைண்ட் தானே, அதனால தான் உங்கள் தான் சேவ் பண்ணுவேன், அதனால் நீங்கள் பண்ண தப்பை என்னால் ஆராய முடியாது. அது எப்படி முடியும்? எங்கள் ப்ரொஃபஷன் அப்படி தானே, எங்கள் அட்வொகேட் ப்ரொஃபஷன். எங்கள் கிளைண்ட் யார் வராரோ அவங்கள தான் நான் சேவ் பண்ணணும் அப்படி சொல்லுவையா நீ? പുലയാടി മോളെ ഓടി. ഇത്തരം നല്ല പ്രൊഫഷനിൽ നിൽക്കുന്ന വ്യക്തികൾ ഇങ്ങനെ കാശിന് വേണ്ടി ഏത് ക്രൂരതയ്ക്കും കൂട്ടു നിൽക്കും എന്നുള്ള ആളുകളുണ്ടല്ലോ, ഇവരുടെ സർട്ടിഫിക്കറ്റ് ആദ്യം അവരുടെ കയ്യിൽ നിന്ന് വാങ്ങിക്കണം. കാരണം ഇവർ പഠിച്ചിട്ടും ഒരു യൂസ് ഇല്ലെന്നുള്ള ഒരു സാഹചര്യമാണ് ഇവരുടെ സംസാരത്തിൽ തന്നെ അറിയുന്നത്. അതും ഗവൺമെൻറ് ചെയ്യേണ്ട ഒരു കാര്യമാണ്. കാരണം അവരുടെ സംസാരത്തിൽ നിന്ന് ഇങ്ങനത്തെ ഒരു കാര്യങ്ങളൊക്കെ വരികയാണെങ്കിൽ പിന്നെ അവർ തെറ്റ് ചെയ്തതിന് സമമാണ്. അപ്പം അതും തെറ്റ് നടക്കുന്നതിന് മുമ്പേ ഗവൺമെൻറ് ഇങ്ങനെ ചെയ്തു. അപ്പോൾ ജനങ്ങൾക്ക് സേഫ് ആണെന്നുള്ള രീതിയിൽ ജനങ്ങൾക്കും ഗവൺമെൻറ്റിനോട് വിശ്വാസം വരുന്ന ഒരു കാര്യമാണ്.